ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா போன புதன்கிழமை போட்டது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி போச்சு. நம்ம வீடியோ போட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, என்னாச்சு நண்பா ஒரு வாரமாக வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நண்பர் வண்டி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் வெள்ளிக்கிழமை அடிபட்டுச்சு. அந்த வண்டி சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது தெரிஞ்சுட்டு அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வேலை இருந்தது, ப்ளஸ் லோடு ஏற்றுற வேலை இருந்தது. அதனால தான் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஏன்னா அது வண்டி அடிபட்டுச்சா, அந்த வண்டி போயிட்டு சிஎஸ்ஆர் காப்பி எழுதி கொடுத்து வாங்கிட்டு அது எட்டு போய் ஷோரூமில் விட்டோம். அதனால் வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல. அதனால் ஒரு வாரமாக வீடியோ போடவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 13ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெங்களூர் லோடு இறக்கிட்டு நின்றோம். நம்மளது வியாழக்கிழமையும் ஆல்ட்டு, வெள்ளிக்கிழமையும் ஆல்ட்டு, சனிக்கிழமை ஆல்ட்டு. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர தின விழா ஞாயிற்றுக்கிழமை மாட்டுச்சு. ஆனால் நம்ம வண்டி வியாழன் வெள்ளி சனி 3 நாள் ஆல்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் லோடு ஏற்றி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நான் தூத்துக்குடியில் லோடு இறக்குனேன். அன்றைக்கி திங்கக்கிழமை இறக்கிட்டு திங்கக்கிழமை தூத்துக்குடியில் லோடு ஏற்றி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நான் சென்னையில் லோடு இறக்குனேன். சென்னையில் லோடு இறக்கிட்டு புதன்கிழமை நேற்று ஆல்ட்டு. இன்றைக்கி தான் லோடு ஏற்றுறதுக்கு வந்திருக்கேன் சென்னையில். அந்த வண்டி அடிப்பட்ட விஷயத்தை அது சம்மந்தமாக தான் நான் வீடியோ போடல. எனக்கு வீடியோ போடவே பிடிக்கல. ஏன்னா வண்டி அடிபட்டிருக்கு, நம்ம வீடியோ போடுறது நம்ம ஃப்ரெண்ட் என்ன இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடல. ஏன்னா அது சனி இது வெள்ளி சனி 2 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் நான் இருந்தேன். அந்த வண்டி ரிலீஸ் பண்ணோம், ஸ்டேஷனில் போய் எல்லாம் லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது வேலையாக இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஊரில் ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது. ப்ளஸ் காலையில் பெங்களூரில் லோடு ஏற்றி கிளம்பி வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில். இது சம்மந்தமாக தான் நம்ம அந்த வீடியோவும் போடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணுறீங்க. நான் ஒரு 4 நாள் கிட்ட அதிகமாக ஃபோனை எடுக்க முடியல. காரணம் என்னென்னா அந்த வண்டி ஸ்டேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நின்றது. அந்த வண்டி ரிலீஸ் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்சனலாக ஒர்க் இருந்தது. அதனால் என்னால் நிறைய ஃபோனை எடுக்கவே முடியல. நிறைய நண்பர்கள் ஃபோன் போட்டும் கேட்குறீங்க. ஒரு சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சமாக ஒரு 10 கால் 20 கால் வந்தால் கூட பரவாயில்ல, அட்டன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 60-70 பேர் ஃபோன் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் பேச முடியல. அதனால தான் ஃபோனை எடுக்கலை. ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது எல்லாம் காலை அடிக்கடி அட்டன் பண்ணி பேச முடியாது. அதனால தான் ஃபோன் எடுக்கலை. இனிமேல் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதிகமாக கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா லோடு ஏற்றுறவங்க இறக்குறவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்காரு இந்த மாதிரி கால் பண்ணுறவங்க இவங்க மொபைல் எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நான் கால் பண்ணுறேன்.